இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற சின்னம் தான் பானை சின்னம். பானை சின்னம், பானை சின்னம். இந்த சின்னம் நீங்கள் வாக்களிக்க போகும்போது வாக்குச்சாவடியிலே வாக்குப்பதிவு எந்திரத்திலே 6வது இடத்திலே இந்த பானை சின்னம் இருக்கும். 6வது இடத்திலே இருக்கின்ற பானை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே ஒரு மகத்தான வெற்றியை இந்த கூட்டணியினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டுமாய் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே இருக்கின்ற வணிக பெருங்குடி மக்கள் நன்றாக அறிவீர்கள். மோடி அரசாங்கம் எப்படி உங்கள் வரி மேல் வரி போட்டு உங்களையெல்லாம் வதைக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இப்படி ஜிஎஸ்டி வரி எதற்கெடுத்தாலும் வரி போட்டு வதைக்கின்ற மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியையும் கொடுப்பதில்லை. தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கை அவர்கள் அடிப்பது கிடையாது. புயல் வெள்ளம் என்றாலும் நிவாரண நிதியை கூட வழங்க மறுக்கிற கொடுங்கோல் அரசாக மோடி அரசு இருக்கிறது. அதனால்தான் மோடி அரசாங்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு அங்கே தமிழ்நாட்டுக்கு உகந்த இந்தியா கூட்டணியின் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று சொல்லி 28 கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி என்ற மகத்தான கூட்டணியை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார். இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஜிஎஸ்டி வரி மாற்றி அமைக்கப்படும். அது மட்டுமல்லாமல் கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும். பெட்ரோல் டீசல் விலை கட்டுப்படுத்தப்படும் என்று பல்வேறு வாக்குறுதிகளை அவர்கள் அளித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் வணிக பெருங்குடி மக்களே, உங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற இந்த டாக்ஸ் டெரரிசம் என்று வரி பயங்கரவாதம் என்பது இன்றைக்கு முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். வரி பயங்கரவாதத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் வணிகர்களே, நீங்களெல்லாம் வியாபார பெருங்குடி மக்களே, நீங்களெல்லாம் நன்றாக சிந்தித்து பாருங்கள். மோடி அரசை ஆட்சியிலிருந்து அகற்றுவது மட்டும்தான் அதற்கு ஒரே வழி. எனவே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்க, வணிகர்களுடைய வியாபாரத்தை பெருக்க, நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி பங்கீட்டை ஒழுங்காக பெறுவதற்கு, நமக்கு இன்னும் பல நலத்திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம்தான் திமுக கூட்டணியினுடைய பானை சின்னம். பானை சின்னம், பானை சின்னம். பானை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றியை வழங்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். நமது சின்னம், நமது சின்னம் வணிகருடைய சின்னம், வியாபார பெருங்குடி மக்களுடைய சின்னம்